ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கலம் ஸ்ரீலஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன். தொடர்ந்து குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம், அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய விஷயம் நம்மள சேனல்ல பார்க்கணும்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு துன்பங்கள் மறையணும், எல்லாமே இன்பமா வரணும். அதை நோக்கிதான் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆன்மீக பயணத்தை நோக்கி. இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்க்கிறோம். இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம், அதாவது கரெக்டாக ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். நம்ம சித்திரை மாத வீடியோ கண்டிப்பா கொடுப்போம். இது தமிழ் வருட பிறப்புங்கிறது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி பிறக்குது. ஒவ்வொரு தெய்வங்கள், அதாவது ஒரு தெய்வங்கள் எண்ணத்துல பிறந்திருக்காங்க. கிரக அமைப்பு உங்களுக்கு யாரு ராஜா யாரு மந்திரின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்துல இது சிறப்பா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்கன்னா, இந்த சித்திரை மாசத்துல ஒரு வருஷத்தை வச்சு பலன்னு சொல்லுவாங்க. அந்த வருட பிறப்பு பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு. அடுத்து இன்னும் ரெண்டே விஷயம் தான், ஒரே விஷயம் தான், அந்த விசேஷம் தான் இந்த மாசத்துல வரும். அதாவது திரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபோகங்கிறது 21ஆம் தேதி பயங்கரமா சிறப்பா நடக்கும். மதுரையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லா சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, இந்த திருக்கல்யாண வைபோகம் பயங்கரமாக விசேஷமாக ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நேரம் தான் இந்த திருக்கல்யாண வைபோகங்கள். கள்ளழகருடைய விசேஷ காலங்கள், வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய விசேஷம் பயங்கரமா சிறப்பா இருக்கும். இதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள். 21, 22, 23 நல்ல விசேஷமான ஒரு காலகட்டமாக இந்த காலம் வருது. மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா 4 கிரகங்கள் பலமா இருக்கிறாங்க பாருங்க. சுக்கிரன் உச்சப்பட்ட சுக்கிரன், புதன் நீசபங்க ராஜயோகத்துல, அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்துல உட்கார்ந்துருக்காங்க 23ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த கிரக அமைப்பு 12 ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இதுலயுமே ஒரு தைரியமான ராசிய சிம்ம ராசிய சொல்றாங்க. ஏன்னா அதோடைய உருவம் பாருங்க, சிங்கத்தோடைய உருவத்தை கொடுத்திருக்காங்க. சிங்கத்துடைய உருவம் தான் சிம்மம். அப்ப இந்த சிங்கத்துடைய குணம் அப்படியே சிம்ம ராசிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப சிங்கங்கிறது எங்க போனாலும் பாருங்க, எது வந்தாலும் சரி எதிர்த்து கர்ஜித்து போராடி வெல்லும் பாருங்க. அது மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கை போராடி வெல்லக்கூடிய திறமை சிம்மத்துக்கிட்ட இருக்கும். இதுலயுமே தனிமையா நிற்கும். சிம்மங்கிறதுனா தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் சிம்ம ராசி என்பட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். தனிமைனா எதுலையுமே இவங்க மனசுக்கு என்ன படுதோ இதை மட்டும்தான் செய்யக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. அதே மாதிரி பாருங்க, ஒரு விஷயத்த பிடிவாதம் பண்ணிட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையணும். ஏன்னா இது ஸ்திர ராசி. ஸ்திரனா ஒரே நிலையாக நிற்கக்கூடிய ராசி. இங்கிட்டும் மாற மாட்டாங்க, அங்கிட்டும் மாற மாட்டாங்க. ஒரே நிலையா தான் பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுத்தன்மை அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி தான். ஏன் குடும்பத்தை எடுத்து பார்ப்போம்னா, இது கால புருஷனுக்கு 5வது ராசினால பூர்வ புண்ணியாதிபதி ராசியை சொல்றாங்க. அப்ப குடும்பத்தை பத்தி, குழந்தைகளை பத்தி, ஒரு சமூகத்துல நல்ல மரியாதை பத்தி, அந்தஸ்தை பத்தி கௌரவத்தோட இருப்பாங்க. 4 பேர் நல்லா ஒழுக்கமா இருக்கணும். இவரை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அந்த அளவுக்கு எதுலையுமே கொஞ்சம் கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் தான் சிம்ம ராசி நபர்கள். அது மட்டும் இல்லைங்க, எதுவும் நீதி நேர்மையா இருப்பாங்க. சிம்ம லக்னா சிம்ம ராசியை பிறந்துட்டா நேர்மையான குணம் இருக்கும். யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. எங்க இருந்தாலும் தலைமை பொறுப்புல இருக்கணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டு. தலைமை பொறுப்புனா ஒருத்தனை ஏமாத்தி பண்றது கிடையாது. எதுலையுமே கரெக்டா ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா நேர்மையான நேர்வழியில மட்டும்தான் போவாங்க. இவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா தெரியாது. எதுவுமே ஸ்ட்ரெயிட் பரோட பேசிடுவாங்க. இதாங்க சிம்மம். சிம்மங்கிறது தனி முத்திரை அந்த ராசி. இந்த ராசியில பிறந்துட்டா எதுலையுமே சூரியன் பார்த்தீங்களா, எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரகமே சூரியன் தானே. அப்படிதான் இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். சொந்த பந்தம் எல்லாத்துலயும் இவர் தான்
நல்ல ஒரு அனுகூலமா இருக்கணும், நல்லா ஒரு ஆச்சாரமா இருக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. குலதெய்வ அருள்னா உங்களுக்கு எப்போதுமே உண்டு. இந்த சிந்தனை நிறைய இருக்கும். இதான் சிம்மம் அப்படிங்கிறாங்க. அப்படி சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். அனைத்து விதமான கிரக பயிற்சி, இப்ப சுக்கிர பயிற்சியா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், ஆங்கில மாதமா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், எல்லா பயிற்சியும் பாருங்க. நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் இப்ப வாக்கிய எப்படின்னா ஜாதகம் எழுதியிருக்கோம், திருக்கணித முறைப்படி எழுதி கொடுக்குறாங்க. திருக்கணித முறைப்படியும் ஜாதகம் எழுதி என்கிட்ட வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான். இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்துல என்ன திசை புத்தி இப்ப நடக்குது மட்டும் பாருங்க. இப்ப நீங்க 3 ராசியில பிறந்திருப்பீங்க. மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், 1ஆம் பாதம். இவங்களுக்கு எல்லாம் பாருங்க திசா புத்தி வந்து மாறி மாறி நடக்கும், ஒரே மாதிரி நடக்காது. திசைகள் இப்ப மக நட்சத்திரத்துல பிறந்தா ஆரம்ப தசை, கேது தசை, அப்புறம் சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, இப்படி ஒவ்வொரு திசையும் ஒவ்வொருத்துக்கும் வந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகம் நீங்க பிறக்கும்போது அந்த கிரகங்கள் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குதா, ஜாதக கட்டத்துல பிறப்பு ஜாதகத்துல நல்ல ஒரு பலமா இருக்குதா, மறைவு ஸ்தானம் இல்லாம நல்லா திரிகோண ஸ்தானத்திலயோ கேந்திர ஸ்தானத்திலயோ இல்ல நட்சத்திர கால்கள் நல்ல ஒரு நட்சத்திர சாரத்துல நின்றுட்டாங்கன்னா இது எல்லாமே நல்ல பலனா வரும். அதனாலதான் என்ன சொல்லுவீங்கன்னா இது எல்லாமே பொது பலனா பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இதை வாழ்நாள் பலனா ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா வாழ்நாள் பலனே எங்க கரெக்டா இருக்கிறாங்க, சிம்மராசி நீ சொன்னீங்க இது கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதகம் தான். நீங்க பிறக்கும் போது உங்களை செராக்ஸ் எடுத்து வைக்கிறதா விதி ஜாதகம். நம்ம பிறக்கும் போது 9 கிரகம் நம்ம உடம்புல இயங்குது. எந்தெந்த கிரகம் ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொரு கிரகம் எடுத்துக்கும், நம்ம உடல்ல வந்து எடுத்துக்கும். அந்த நேரங்காலம் வரும்போது அந்த திசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அந்த வேலை நடந்தே தீரும். அதுக்கு ஏற்றாப்புல அந்த கோச்சார கிரகம் இப்ப சுத்தி வந்து பத்தி அந்த கிரகம் அது பலனை கொடுக்கும். நல்லதா இருந்தா இந்த கோச்சார கிரகம் நல்லது செய்யும், அங்க கெட்டதா இருந்தா இங்க பலவீனத்தான் காட்டும். அதனாலதான் பொது பலன் சொல்லி எல்லா வீடியோவும் தெளிவா கொடுப்பேன். சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களா, அதனால சொல்றேன். எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலனுக்குள்ள கொண்டு போங்க. இப்ப இந்த சிம்ம ராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க. ஒரு ராசிலேயே பாருங்க 2ஆம் பாவத்துல கேது பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க. கன்னிகா ராசியில 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. கும்பராசியில 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 4 கிரகங்கள் ஒரே பாவத்துல 8ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து சில 9ஆம் பாவத்துல குரு பகவான் மேச ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அதாவது செவ்வாய் பகவான் வந்து பார்த்தோம்னா 23ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி பெயர்ச்சியாகி மீனராசிக்கு 8ஆம் பாவத்துக்கு போறாரு. அதே மாதிரி சூரிய பகவான் கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேச ராசிக்கு வர்றார். அதாவது 9ஆம் பாவத்துக்கு சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார், வந்து உச்சமாகிறார் உங்களுடைய ராசி அதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து கரெக்டா ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியே வக்ரமாகிறார், அதாவது பின்னோக்கி போறாரு. இதுல ஒரு யோகம் ஒண்ணு இருக்குது. இதுல என்ன யோகம்னா நீசபங்க ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்கு. உங்களுக்கு பாருங்க என்ன நீசபங்க ராஜயோகம்னா 2-11 உங்களுக்கு நீசபங்க ராஜயோகம் மாறுது. 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் 2ங்கிறது என்ன, தனம், லாபம், குடும்பம், உங்களுடைய பேச்சுத்தன்மை, படிப்பு, கல்வி, வருமானம், இதெல்லாமே இந்த 2ஆம் பாவம். அடுத்து 11 பார்த்தோம்னா மேல் படிப்பு, பட்ட படிப்பு, நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன்கள், தொழில், லாபம், இது எல்லாமே இந்த 11ஆம் பாவம். இந்த கிரகம் போய் அதாவது மீனராசியில புதன் நீசமாவார். நீசமாயி வக்ரமாயி அவர் உச்ச பலனை கொடுக்க போறார். அதான் நீச பங்க ராஜயோகங்கிறாங்க. அதாவது ஒரு கிரகம் போயிட்டு சுத்திர பலம் இழந்துருச்சு, இழந்து அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா அது நீச பங்க ராஜயோகமா மாறிடும். அது இல்லாம உச்சப்பட்ட கிரகம் எந்த அவங்க ஜாதத்துல இருந்தாலும் சரி, உச்சப்பட்ட கிரகத்தோட ஒரு கிரகம் நீசமான கிரகம் தான், இங்க நீசமான வேலை நடக்காது, அங்க நல்ல பலனை கொடுத்துரும். அதான் விபரீத ராஜயோகம். நான் சொன்னதான் 2-11 விபரீத ராஜயோகத்துல போய் நீங்க நிக்கிறீங்க. நல்லா பாருங்க, எதிர்பாராத திடீர் யோகத்துல போய் சிம்ம ராசி போய் இப்ப நிக்கும். இந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம கிடைக்கக்கூடிய 2 தானே, 2-11 ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தா எல்லாமே கிடைக்கும்ல. அப்ப அது நீசபங்க ராஜயோகம் வர்றதுனால இது மிகப்பெரிய யோகத்தை கொண்டு போறாரு. இதே ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா சூரிய பகவான் 8ஆம் பாவத்தும் போது என்ன பண்ணுவார்னா, இந்த கண்ட சனியும் சேர்த்து சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரா, மெயினா அவர் என்ன பிரச்சனை பண்ணுவார்னா, மெயினா பாருங்க, நான் உங்களுடைய 7ங்கிறது பொதுமக்களுடைய தொடர்பையும், உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், அடுத்து வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும். நல்லா பாருங்க, வேலை உத்தியோகம், கணவன் மனைவி,
அடுத்து உங்களுடைய குழந்தைகள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம ஆசைகள் நல்லா பார்க்கணும். நம்ம மனசுல ஏதாச்சும் ஒரு ஆசை வச்சிருப்போம், இதை போய் அப்படியே தாமதப்படுத்துவார். ராசி அதிபதி 8ஆம் பாவத்துல இருக்கிறதுனால நல்லா பாருங்க. யாருக்கும் ஜாதகத்துல தசாபுத்தி இல்லைன்னா இதுல பிரச்சனை ஒண்ணு வேலை உத்தியோகத்துல ஒரு தடை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, வேலையை விரயம் பண்றது, இல்ல வேலையை மாத்துறது, இந்த கண்டிஷனுக்கு தள்ளுவார். ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம், ஏன்னா சனிபவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாருக்கெல்லாம் சனிபவன் ஜாதகத்துல சரியாலன்னு என்ன பண்ணுவாரு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்கும். கூட்டு தொழில், நண்பர்கள், பழக்க வழக்கம், அரசாங்கம், அரசியல், இதுல ஏதாச்சும் ஒரு சலசலப்புகள், இது எல்லாமே ஒரு சில பேருக்கு கண்டிப்பா இருக்கக்கூடும். நல்லா பாத்துக்கங்க. சிம்மத்துக்கு நான் சொல்றேன், ஜாதகத்துல சனி பகவான் உங்க ஜாதகத்துல தசாபதி சரியா இல்லாவிட்டால் நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். எதிர்பாராத திடீர் பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, ஏதாச்சும் ஒரு விஷயம் போய் நீங்க ஜாமீன் போடுறது, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி போடுறது, இதுல போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிறது, இது மாதிரி ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடும். நல்லா பாத்துங்க. இந்த மாதிரி இஷ்யூனா கண்டிப்பா பார்ப்பாங்க. இனிமேல் பாருங்க, இது கரெக்டா உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, சூரியன் வந்து உச்சமாக போறாரு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் 14 சூரியன் உச்சம் மேச ராசியில. இது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நடந்துச்சு பாத்தீங்களா, இப்ப நீசப்பங்க ராஜயோகமும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு பலனை கொடுக்க போது பாத்துக்குங்க. அது அதான் சொல்லல, எதிர்பார்த்ததை விட வாழ்க்கையில என்னென்ன விஷயம் கிடைக்கணுமோ எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. ஏப்ரல் 14க்கு அப்புறம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. கண்டிப்பா அதை விட்டுறாதீங்க சிம்ம ராசி என்பர்கள். என்னுடைய முதல் பாயிண்ட், குடும்பத்துல சுபகாரியம், சுப செலவு பண்ண போறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, இல்ல வீடோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்குற யோகம் உங்களுக்கு 100க்கு 100% சிம்மத்துக்கு அற்புதமா இருக்கு. இதை பயன்படுத்திங்க. என்னை பொறுத்தவரை இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். இந்த பிளான் ஆல்ரெடி ஓடி இருக்கு மைண்ட்ல. நான் வீடை மாத்த போறேன், நான் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போறேன், எனக்கு அந்த மைண்ட் செட் வந்துருச்சு, நான் வீடு கட்டலாம் பிளான் பண்ணிட்டேன் சிம்மராசி என்பர்கள். இல்லை வண்டி வாங்கலாம் பிளான் பண்ணிட்டேன், ஒரு இடத்த நான் சேஞ்ச் பண்ண பாக்குறேன், 100க்கு 100% சேஞ்ச் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அப்ப மெயினா வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லாமே இந்த ஏப்ரல் மாசத்துல 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இந்த யோகம் ஆட்டோமேட்டிக்கா வரும், உங்களை அசைக்கவே முடியாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேடி வரும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, எப்படிப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகளை இப்போ ஒரு முடிவு கட்டிடுவார். கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன், உச்சமான சூரியன் உங்களை உச்சத்துல கொண்டாந்து வைக்குங்க. நம்ம இருக்கிற இடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துட்டா எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் தாங்குற சக்தி வந்துடும். உங்க மனசுல தைரியத்தை கொண்டாங்க. சிம்ம ராசி அப்புறம் தான் கோழையா இருக்கக்கூடாது, வீரனா இருக்கணும், திறமையா இருக்கணும். சரிங்களா? 4 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்த கௌரவமா வாழக்கூடிய என்ன வருதாங்க சிம்மம். உங்களுக்குள்ள ஒரு மனசு சொல்லும் பாருங்க, அதை கேட்டு இப்ப போங்க, கரெக்டா ஜெயிக்கலாம். அப்ப இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். வெளிநாடு, வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு உண்டு, நிறைய பேருக்கு கண்டிப்பா உண்டு. மெயினா வேலை உத்தியோகம் பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும் பாருங்க இப்ப. ஏன்னா சூரியபானம் எப்படி பார்த்தாலும் இப்ப ரேவதி நட்சத்திரத்துல போறாரு. ரேவதி நட்சத்திரத்துல தான் போய்கிட்டு இருப்பாரு. உத்திரட்டாதி ரேவதி இதுலதான் போவாரு. ரேவதி நட்சத்திரத்துக்கு புதனுடைய நட்சத்திரம். அப்ப பாருங்க, புதன் எங்க இருக்காரு, 8ஆம் பாவத்துல இருக்காரு. அவர் 2க்கும் 11க்கும். அப்ப வேலையை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண போறாருன்னு காட்டுது. அப்ப வேலை உத்தியோகத்துல இடத்த மாத்துறது பண்றவங்க தைரியமா பண்ணலாம். சொந்தமா தொழில் பண்றவங்க கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்க சூப்பரா இருக்கும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும். ஏன்னா கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அஸ்த நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். கேதுவோட சாரத்துல அவர் போவார். 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. யார் ஜாதகத்துல கேதெல்லாம் யோகமா இருக்காரோ இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, பயங்கரமான லாபம் வரும் பாத்துங்க. அப்ப தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க, நான் வேற கம்பெனிக்கு நான் ஷிஃப்ட் பண்ணணும், நான் பிளான் பண்ணிட்டேன், எனக்கு அது சக்சஸ் ஆகுமா ஆகாதானா 6ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கணும். 6 கூடிய இருப்பாருங்க உங்களுக்கு சனி பகவான். அவர் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போறாரு. அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு. புரட்டாதி எல்லாம் குரு போறாரு. அப்ப அந்த குரு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 100% வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் சேஞ்ச் கண்டிப்பா கிடைச்சிடும். அது நல்ல வேலை உத்தியோகம். நிறைய பேருக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா, நான் வேற வேலை மாத்திட்டேன், வேற ரெசியூம் கொடுத்தேன், வேற வேலையை நான் ஜாயின் பண்ணணுங்கிற சொல்றாங்க பாத்தீங்க. வெளிநாட்டு உள்ளவங்களா அவங்களுக்குலாம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு.
அப்ப தொழில் வேலை ரெண்டுக்குமே கேரண்டி சொல்லலாம். ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே யோகமாக வந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்பவே நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் மாறி இருப்பாங்க. ஒரு மாற்றம் கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா ஒரு 9ஆம் வீட்டு விசாரத்துல போறதுனால ஒரு மாற்றத்தை கொடுத்திருப்பார். கண்டிப்பா இது நடக்கக்கூடிய காலகட்டம் தான் வரும். படிப்பு கல்விக்கு நம்ம கேரண்டியா சொல்லலாம். சிம்மத்துக்கு கல்விகள் சூப்பரா இருக்கு. கல்வி ஞான அறிவு பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு. எதிர்பார்த்ததை விட கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப படிப்பு கல்வியும் நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு வருது. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணும்போது தைரியமா 14ஆம் தேதிக்கு அப்புறம் அரசு எக்ஸாம் எழுதுங்க. அரசாங்க வேலை 100% கேரண்டியா சொல்லலாம். சிம்மத்துக்கு அரசாங்க வேலை தேடி வரும். ஏன்னா சூரிய உச்சமாகறாரு 14ஆம் தேதிக்கு அப்புறம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? 100% கொடுத்துருவாரு. அப்ப அரசாங்க வேலை ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் 14க்கு அப்புறம் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறவங்க. IAS, IPS, போலீஸ், ராணுவம், மருத்துவர், கம்ப்யூட்டர், எழுத்து கணிதம் இது சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுத அனைவருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் சிம்மத்துக்கு. அப்ப இது எல்லாமே அழகா அமைச்சுக்கொள்ள திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். இனிமே திருமணத்துல எந்த ஒரு கலகலப்போ சலசலப்போ உங்களுக்கு இருக்காது. ஏன்னா சனிபாவம் நிற்கக்கூடிய குருவோட சாரத்துல அந்த குரு உங்களை பாக்குறாரு. அப்ப அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப திருமண வாழ்க்கையில எந்த ஒரு கலகமுமே இல்லை. பாக்யாதிபதி சாரத்துல சனி பகவான் போறதுனால உங்களை இல்லாம பாக்யாதிபதியும் சேர்ந்து செவ்வாயும் இங்க நிக்கிறதுனால திருமணத்துல எந்த ஒரு கலகமோ எந்த ஒரு பிரச்சனையோ வம்பு வழக்கோ இருக்காது. முதல் திருமணம் சரி, இரண்டாவது திருமணம் பேசுறாலும் சரி, நிறைய பேர் பேசக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, பாத்துக்குங்க. அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது. தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் கிடைக்கலாம். அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம மட்டும் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கிற கேள்வி இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அனுகூலமா வரும். அதே மாதிரி உடம்புல நோய் தாக்கங்கள் இப்ப குறைஞ்சிரும். நிறைய பேர் வம்பு வழக்கு உடம்புல மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, இனிமே இருக்காது. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ், மருத்துவம் இந்த ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும். டெய்லர் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். இதுல ஒரு முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, எதுலையுமே நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்க போறாரு. ஏன்னா கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தனத்துல போறாரு. வெளிநாடு வெளியூர் இடமாற்றம், வேலை உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். குடும்பத்துல ஒரு சுப விரைய செலவுகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வி நல்லபடியா அமைச்சு கொடுத்துருவாரு. வேலை உத்தியோகம் நல்லபடியா கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமா உங்களுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைச்சிடும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணமா அமைச்சு கொடுத்தாரு மகனத்துல பிறந்தவர்களுக்கு. அடுத்து பூரணத்துல பிறந்தவர்களுக்கு இனிமே பொன்னான ஒரு நேரம் அமையுது. இனிமே என்ன மனசுல ஆசை வச்சுக்கோ அந்த ஆசை எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பூரணத்துல அதிபதி சுக்கிரன் உச்சமாகறதுனால உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம், விரைய செலவு, வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஆடம்பர சொகுசு காரு பங்களா இது எல்லாமே வாங்கக்கூடிய எண்ணத்தை கொடுப்பாரு. ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்க வீட்டுல குடும்பத்துல செலவு பண்ண போறீங்க, சுபகாரியங்கள் நடக்கும் போது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். அதுமாதிரி ஸ்டேஷனரி வேலை பார்க்குற கம்ப்யூட்டர் சம்பந்த துறையில உள்ளவங்க, வெளிநாடு வெளியூர்ல உள்ளவர்கள் எல்லாத்துக்குமே நல்ல லாபத்தை கொடுப்பாரு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா குடும்பத்துல கிடைச்சிடும். அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது. ஏன்னா 13ஆம் தேதி வரை சூரிய பவன் 8ஆம் பாவத்துல இருக்கனால ஒரு மனக்குழப்பங்கள், ஒரு அலைச்சல்கள், மன சிக்கல்கள், ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே வம்பு வழக்கு தடையில பாத்தீங்க. இனிமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வர ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்கள் இது எல்லாமே சிறப்பா வர்றதுக்கு, குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள் சுப செலவுகள் இது எல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல குழந்தை பாக்கியம், குழந்தை சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல வில்லங்கம் பிரச்சனை இது எல்லாமே சரியா வாய்ப்பு இருக்கு. மனசுல என்ன ஆசை நினைச்சாலும் சரி உங்களுக்கு அதாவது கரெக்டா 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏப்ரல் மாசம் 14க்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டமா அமைச்சு கொடுக்கும். மீன அரசாங்க வேலை, அரசு மூலம் உதவிகள் இது எல்லாமே தேடி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா 14ஆம் தேதிக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்ண அனுகூலமான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் தான் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் சிம்ம ராசிக்கு மிக சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது.